கடலூர் மாவட்டம் எருமனூர் விஇடி தனியார் மேல்நிலைப் பள்ளிக்கு விடுமுறை அளித்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே எருமனூர் கிராமத்தில் உள்ள விஇடி மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வரும் எடில்பர்ட் பிரீப்ஸ் என்பவர். இவர் அப்பள்ளியில் கல்வி பயின்ற 12ஆம் வகுப்பு முன்னாள் மாணவி ஒருவருக்கு முத்தம் கொடுக்கும் புகைப்படம் அவருடைய செல்போனில் இருந்தது வெளியாகி எருமனூர் கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மூலம் அவருடைய பெற்றோர் மற்றும் உறவினருக்கு தெரிய வந்தது. இந்த நிலையில் நேற்று மாலை ஆசிரியரை அழைத்து சென்று பேசி உறவினர்கள் அவரை அடித்து உதைத்து சட்டியுடன் அழைத்து வந்த செய்தி அறிந்து அங்கு விருது சென்ற விருதாச்சலம் டிஎஸ்பி ஆரோக்கியராஜ் தலைமை ஆசிரியரை மீட்டு விசாரணை மேற்கொண்டார். அப்போது அக்கிராம இளைஞர்கள் மற்றும் உறவினர்கள் பள்ளி முன்பு அமர்ந்து தலைமை ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது அங்கு வந்த அந்த முன்னாள் மாணவி தலைமை ஆசிரியரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவரை காதலிப்பதாக கூறினார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த மாணவி மற்றும் உறவினர்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நேற்று ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அடிப்பட்ட தலைமை ஆசிரியர் போலீசார் சிகிச்சைக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விருதாசலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தலைமை ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து இன்று சிறையில் அடைக்க உள்ளனர். இந்த நிலையில் இந்த விஇடி பள்ளிக்கு விடுமுறை அளித்துள்ளனர். மாணவர்கள் எவரும் பள்ளிக்கு வரவில்லை. போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோட்டாட்சியர் தலைமையில் இன்று அந்த பள்ளியில் விசாரணை நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. அஸ்வினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.